இத பாரு, இன்னொரு தடவை கவினோட உன்னை பார்த்தேன், பார்த்த இடத்துலயே உன்னை கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. எங்க போயிருந்த? நான் தான் மாடியில என்ன இருக்குன்னு பாக்கலான்னு கூட்டிட்டு போனேன். ஏன் உன் தலைமுடி எல்லாம் கலைஞ்சிருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல சித்தி, லிஃப்ட்ல ஃபேன் காத்து ஸ்பீடா அடிச்சிச்சு, அதான் கலைஞ்சிருச்சு. என்ன சொல்ற வெண்பா? ஒன்னும் இல்ல. மாடியில என்ன இருக்குன்னு பாக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. வரீங்களா? நான் பாத்துட்டேன், நீங்க போங்க. இல்ல பரவாயில்ல, வாங்க என் கூட வாங்க. என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் பொண்ணு பத்தி எனக்கு தெரியும். உங்க கேடு கெட்ட புத்தி பத்தியும் தெரியும். ஒரு தடவை சொன்னா உங்க மரமண்டைக்கு உரைக்காதா? என் வெண்பாவை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அவ பக்குவம் பத்தி உனக்கு தெரியுமா? அவ பாஸ எவ்வளவு மதிக்கிறான்னு உனக்கு தெரியுமா? வேலை பாக்குற இடத்துக்கு, வேலை கொடுத்த குடும்பத்துக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உங்க தலைக்குள்ள ஓடுற சாக்கடைய பாக்குறவங்க மேல எல்லாம் அள்ளி தெளிக்கிற வேலையை மரியாதையா இத்தோட விட்டுடுங்க. வெறும் டீச்சர் என்ன பண்ண முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க. சொல்லி கொடுக்கறவதான். ஆனா அதே சமயம் பொறுக்கித்தனம் பண்ற பசங்களை சுளுக்கெடுக்கவும் தெரியும். அது உங்ககிட்ட செய்ய வேண்டிய வந்துடும். ஜாக்கிரதை. இப்ப கதவு திறக்கும். ஏன் தலைமுடி கலைஞ்சிருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா லிப்டுக்குள்ள ஃபேன் காத்து ஜாஸ்தியா அடிச்சதுன்னு சொல்லுங்க. புரிஞ்சுதுங்களா? தேங்க்ஸ் டீச்சர். எதுக்கு? உங்க வீட்ல 1000 வேலை இருக்கும். நான் கூப்பிட்ட உடனே அப்படியே போட்டது போட்டபடி கிளம்பி வந்துட்டீங்கல்ல, அதான். தெரியல யாழினி, நீ கேட்டா என்னால மறுக்க முடியல. உடனே செய்யணும்னு தோணுது. நான் கேட்டா என்ன வேணாலும் செய்வீங்களா? நியாயமா இருந்தா என்ன வேணாலும் செய்வேன். உங்க பிள்ளைங்களுக்கு செய்யற மாதிரி? எதுக்கு இந்த தேவையில்லாத கம்பேரிசன்? சும்மா சும்மா ஒரு ரிசர்வேஷன் பண்ணி வைக்கலாம் தான் கேட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, யாருன்னு கேக்குறேன்ல. ஹலோ ஹலோ, அக்கா வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. சாரி, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நான் ஆட்டோல போயிடுறேன். இல்ல, ஐம் ஓகே. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. டிரைவர், நீங்க வண்டி எடுங்க. அக்கா, எப்படிக்கா இருக்க? எங்க இருக்க? நான் சாகல சாரதா, இருக்கேன்டி. இன்னும் உயிரோட தான் இருக்கேன். எங்கக்கா இருக்க? பக்கத்திலேயே இருந்தேன். உன் கைய தொட்டேன். உன் மூச்சு காத்த நான் இழுத்து பார்த்தேன். நீ சமைச்சு கொண்டு வந்த கொழுக்கட்டையும்
சாப்பிட்டு பார்த்து உன்னை நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா என்ன பார்த்து நீ எப்படி இருக்கன்னு உனக்கு கேட்கணும்னு கூட தோணல. பாவிதாண்டி, பாவிதா, மன்னிக்கவே முடியாத பாவிதா. அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லடி. ஏன் இப்படி சொல்லாம ஓடி போன? எனக்கு ஒன்னும் ஓடி போறது புதுசு இல்லையே. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. தினேஷ் வீட்ல உன்னை பாதுகாப்பா தங்க வச்சிருந்த, உன் கண்ணை சரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த. உன் புள்ள ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை காப்பாத்திருக்கும். எனக்கு நீ பேசுறது ஒண்ணுமே புரியலையே. பாரு, நீதான் என்ன காப்பாத்துனன்னு எனக்கு தெரியாமலே கடைசி வரைக்கும் இருந்திருக்கேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏக்கா போன? உன் எதிரில நான் எப்படி நிப்பேண்டி? எதிரில நீ நிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி என்னால அந்த தகிப்ப என்னால தாங்கிக்க முடியுமா? ஆனா நான் தாங்கிக்கிட்டேன். நீ விட்டுட்டு போன இடத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். மாமாவுக்கு மனைவியா, உன் பிள்ளைகளுக்கு சித்தியா சந்தோஷமா தான் இருக்கேன். மாமா மாதிரி ஒரு அற்புதமான மனுஷனை விட்டுட்டு, மணிமணியா 2 பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடி போலான்னு நீ முடிவெடுத்தது ஏன்னு இத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை கேட்க மாட்டேன். ஆனா நீ தேடி போன வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரி இருந்துச்சாக்கா? புரியுது. சொல்லி புரிய வைக்க முடியாத விஷயத்த அழுக புரிய வச்சிருச்சு. அந்த பேச்சு விடு சரதா. என்ன பார்த்து உன்னை நீ அடையாளம் காட்டிக்கல. அதுக்கு பதில் சொல்லு. நீ அவசியம் சொல்லுமா? சொல்லியே தீரணும். சரி சொல்றேன். ஆனா இப்ப நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. அது சொன்னேனா நான் இப்ப இதுக்கு பதில் சொல்றேன். வேண்டாம் சாரதா, வேண்டாம். என்ன தேடி வராத. என்ன திரும்பவும் உன் குடும்பத்தோட சேர்க்கறதுக்கு ஆசைப்படாத. ஐயா, பிள்ளைங்கள நான் எப்படிடி பாப்பேன்? அவர் முகத்தை, ஐயோ அவர் முகத்தை நான் எப்படிடி பாப்பேன்? முடியாது. அப்புறம் எதுக்குக்கா நீ எனக்கு போன் பண்ண? நான் கிடைக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக தாண்டா நான் உனக்கு போன் பண்ணேன். இனிமே நான் பண்ண மாட்டேம்மா, பண்ண மாட்டேன். ஆனா நான் தேடுவேன்க்கா, நான் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சே தீருவேன். ஐயோ, பொண்ணை தவிர எனக்கு ரத்த உறவு வேற யாருக்கா இருக்கா? அக்கா, நான் உன் குடும்பத்தை மட்டும் சுமக்கலக்கா, உன்னோடைய நினைப்பையும் தான் சேர்ந்து சுமந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, அதுக்காக வச்சு உன்னை தேடி கண்டுபிடிச்சு பக்கத்துல வச்சுக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? ஐயோ, அதுக்கு நான் தகுதி இல்லாதவடி. வேண்டாமா, வேண்டாமா, என்ன விட்டுடுமா, என்ன விட்டுடு சாரதா. அக்கா, ஹலோ அக்கா.
பால்கொள்ளார். தங்கச்சி தங்கச்சி கொஞ்சம் நில்லு. நான் சொன்னா கொஞ்சம் கேப்பியா? வெண்பாவை இப்ப கொல்ல வேணான்னு மட்டும் சொல்ல வேண்டாண்ணே. அது வந்து தங்கச்சி அதை தவிர வேற என்ன வேணாலும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன்னா அதை முடிக்காம விடவே மாட்டேன். தங்கம் தேவராஜ் வந்திருக்கேன்னு சொல்லு. வெயிட் பண்ணுங்க, மேடம் டிக்கெட் வரேன். வேற எதுவும் சொல்ல வேண்டாம். அது இல்லம்மா, நான் மேடம் உங்களை பார்க்க தேவராஜன் ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லு. உள்ள வாங்க. வா தேவராஜ். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன மேடம், உங்களை மாதிரி 4 முதலாளிங்களோட ஆதரவுல சூப்பரா இருக்கிற மேடம். குட். உன் போன் எடு. பொண்ணு நல்லா தான் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதா? இட்ஸ் ஓகே. அவ கதையை தீக்கிறதுக்கு தான் உன்னையே வர சொன்னேன். சொல்லுங்க மேடம், ஆக்சிடென்ட் பண்ணுமா இல்ல தலையை சீவணுமா இல்ல பாய்சன் கொடுத்து மெதுவா பரலோகத்துக்கு அனுப்பிடுவோமா? தேவராஜ், அண்ணா நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன். லுக் தேவராஜ், அந்த பொண்ண முதல்ல நம்ம இடத்துக்கு கடத்திட்டு வந்துரு. அவ சாகர நிமிஷம் நான் அவ எதிரில இருக்கணும். புரியல. இருட்டுல கொசு அடிச்சா கொசு செத்துருச்சுன்னு சும்மா நினைச்சுக்க தான் முடியும். கண்ணெதிர அடிச்சு தூக்கி போட்டாதான் கொசு அடிச்ச திருப்தியே கிடைக்கும். ஓ, அப்படி சொல்றீங்களா? நோ ப்ராப்ளம் மேடம். 2 நாள் டைம் கொடுங்க. ஆமா, எங்க இருக்கா இந்த பொண்ணு? அவ நம்ம கவினோட செக்ரட்டரி தான். அவ இங்க வர்ற விஷயம் அவன் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. அவ 2 நாள்ல உங்க இடத்துல இருப்பா. குட். ஒரு நிமிஷம் இரு. இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலை முடிஞ்சதும் இது மாதிரி 5 மடங்கு தரேன். ஓ, பண்ணிடலாம் மேடம், முடிச்சிடலாம். ஆமா லண்டன் சார், அந்த பொண்ணு ரொம்ப விவகாரமான ஆளா இருப்பாளோ? எதுக்கு கேக்குறேன்னா, கவின் சார் கிட்ட செக்ரட்டரியா இருக்கிற ஒரு பொண்ணு கண்டிப்பா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருக்கும். அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கறாங்களே மேடம், அதான் கேட்டேன். அவதான பணம் கொடுத்தா அவகிட்டயே போய் கேளு. நான்சென்ஸ். லண்டன் சார், சார் ஹலோமா, வா. வாமா வெண்பா. என்னதுக்கு சார் கோயிலுக்கு வர சொன்னீங்க? ஒன்னும் இல்லம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல உங்ககிட்ட பேச எனக்கு தான் என்ன இருக்கு? சார்,
உங்க சிஸ்டரோட சன் நடத்துற கம்பெனில நான் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஸ்டாஃப். இல்லம்மா, நீ என்னோட பொண்ணு. சரிங்க சார், பரவாயில்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் சொல்ல போற விஷயம் உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம், பட் என்னால அதை சொல்லாம இருக்க முடியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்ன சார் கஷ்டம் வரும்? தெரியலம்மா, கேள்வி மேல கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா உன்னை சுத்தி நிறைய நடக்குது. ஒண்ணு மையமா வச்சு நிறைய பேர் நிறைய திட்டம் போடுறாங்க. நீ என்ன கேட்டா நீ இந்த வேலையை விட்டு நின்னுறதா நல்லதுன்னு தோணுது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? சத்தியமா புரியல சார். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே கூட புரிஞ்சிருக்காது. நான் என்ன பேசுறேன்னு புரிஞ்சு தெரிஞ்சுதாம்மா பேசுறேன். நான் இப்போ உன்கிட்ட பேசுற இந்த விஷயத்த தயவு செஞ்சு கவின் கிட்டயோ வேற யாருக்கிட்டயோ சொல்லாம இருக்கணும். சார் 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 சார், முதல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்ன சுத்தி ஆபத்து இருக்கு, எனக்கு ஏதோ பிரச்சனைலாம் சொல்றீங்க. நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு சார். எனக்கு என்ன ஆபத்து இருக்க முடியும்? ஐயோ மை காட், நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. பார், கவினோட கம்பெனில நீ ரொம்ப நாள் நீடிக்கிறது ஆபத்து. நான் சொல்ல வருது உன்னோட சேஃப்டி செக்யூரிட்டி பத்தி. இத பத்தி என்னால டீட்டெயிலா சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில நான் இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நான் உன்னோட நல்லதுக்கு மட்டும் தான் சொல்லுவேன். இப்பவும் நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சார். பட் ஒன் திங், என் சித்தியோட கனவு சொந்த வீடு கட்டணுங்கிறது தான். அதுக்காக நாங்க ஒரு லோனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம். அவங்க அளவுக்கு முடியலனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், செய்யணும்னு நினைக்கிறேன். என்னோட கான்ட்ரிபியூஷன் அதுல கண்டிப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையா சொல்லணும்னா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். இப்போ நீங்க ஏதோ சொல்றீங்கிறதுக்காக நான் இந்த வேலையை விட்டேன்னா என் சம்பளம் நின்னு போயிடும். என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணுக்கு மாச சம்பளம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஐயோ, புரிஞ்சுக்க. பைத்தியம் மாதிரி பேசாத வேண்டா. பணம் ஒரு மேட்டரே இல்ல. அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அதை எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். எப்போ நினைச்சாலும் சம்பாதிச்சுக்கலாங்கிறது பணக்காரங்க பேசுற பேச்சு சார். நான் தான் சொன்னேனே, மிடில் கிளாஸ் ஃபேமிலி மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குன்னு. ஒரு மாசம் கூட மிஸ் ஆகாம சம்பளம் வந்தாதான் வீட்டுக்கு போய் படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். ஐயோ, புரிஞ்சுக்க வெண்பா. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்ன பணம் வேணும்? நான் தரேன். எத்தனை லட்சம் வேணா தரேன். ஆனா தயவு செஞ்சு இந்த வேலை மட்டும் வேண்டாம். என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம்? நீங்க எதுக்கு சார் எனக்கு பணம் தரணும்? இங்க பாருங்க, நான் நல்லா படிச்சு டிகிரி வாங்கின பொண்ணு. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி இந்த கம்பெனில நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னை இந்த வேலையில வச்சிருக்காங்க. என் வேலைக்கு ஏற்ற சம்பளமும் எனக்கு கிடைக்குது. எனக்கு அது போதும் சார். மற்றபடி காரணமே இல்லாம வேலையை விட்டு போன்னு சொல்றதும் காம்பன்சேஷனா நீங்க பணம் தரேன்னு சொல்றதும் ரொம்ப அபத்தமா இருக்கு சார். சார், நான் ஒன்னு சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களே? உங்களை மாதிரி ஆளுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி சார். அன்னைக்கு கௌரி மேடம் நடந்துக்கிட்டாங்களே, அதுக்கு என்ன காரணம்? என் மேல அவங்களுக்கு இருக்கிற சந்தேகம், அதானே சார்? தப்பு இல்ல. அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்திருந்தா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது நியாயம். பட் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை சார். அவங்களால முடிஞ்ச எதிர்ப்பை அவங்க காட்டுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல காட்டுறாங்க. உங்க லெவலுக்கு நீங்க எனக்கு பணம் கொடுத்து என்ன தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதானே சார்? விட்டுருங்க சார். நான் திரும்பவும் சொல்றேன், நான் வேலை பார்க்கறதெல்லாம் என் சித்தியோட கனவான அந்த வீட்டை கட்டி முடிக்கணுங்கிறதுக்காக தான். அதை தவிர
எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன் சார், நீங்க நினைக்கிற மாதிரியான எந்த நோக்கமும் எனக்கு இது வரைக்கும் இல்ல, இனிமேலும் இருக்காது. தேவையில்லாம எதையாவது நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு உங்க மனசுல இருக்கிற குப்பையை தூக்கி ஏன் தலையில கொட்ட பாக்காதீங்க. அது இல்ல. நான் வரேன் சார். வெண்பா, கடவுளே, இந்த பொண்ணுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நான் தான் உன் பத்து தகப்பன்னு வாய் விட்டு சொல்ல முடியாத பாவியா நிக்கிறேன். உசிரை காப்பாத்துறதுக்கு தான் நான் பாடுபடுறேன்னு சொல்ல வக்கில்லாம போச்சு. எங்கக்கா போயிடுவ? கண்ணுக்கு எட்டாத தூரம் வேண்டாம் இருக்கலாம், மனசுக்கு எட்டாத தூரம்னு ஒண்ணு இல்ல. வரேன், நான் வந்து உன்னை கண்டுபிடிக்கிறேன். அத்தை, தேங்க்யூமா. ஹலோ, சாரதா மேடமா? ஆமா மேடம், நான் பேங்க்ல இருந்து கால் பண்றேன். லோன் அப்ளை பண்ணிருந்தீங்களா? ஆமா சார், சைட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரேன்னு சொல்லிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. அதுக்கு தான் மேடம் நான் கால் பண்ணிருக்கேன். இன்னும் 1 ஹவர்ல உங்க சைட்டுக்கு எங்க மேனேஜர் வருவாரு. ஓ, இப்பவா? ஆமா மேடம், சைட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு அப்படியே நீங்க பேங்க் வர வேண்டியது இருக்கும். வர்றப்ப உங்க டாக்டரையும் கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க 2 பேரும் சில டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ண வேண்டியது இருக்கும். சரி சார், ஷுவர். தேங்க்யூ சார். ஓகே மேடம். வரேன்னு சொன்னாங்க சார். என்னத்த குடுக்குற தெய்வமா? கரெக்டா சொல்றேன். ஐயோ, எனக்கு பேங்க்ல இருந்து போன் பண்ணாங்க. சைட் இன்ஸ்பெக்ஷனுக்கு 1 ஹவர்ல வந்துடுவாங்களா? நாம உடனே கிளம்பிடலாங்க. நல்ல சந்தோஷமான செய்திமா. இப்பவே கிளம்புவோம்.